அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் பணிவுடன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குனி மாத ராசி பலன் சார்வரி வருட முடிவில் பங்குனி மாதம் நமக்கு என்ன செய்ய போகிறது என்ற கேள்விக்குறி எழும்பத்தான் செய்யும். இந்த கிரகங்கள் சுறுசுறுப்புடன் ஒரு மாத கால அளவில் செல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இந்த மாதத்தில் வேகமாக மீனத்திற்கு வந்து நமக்கு வேண்டியதுகளை தயாராக மேஷத்திற்கு செல்லக்கூடிய மாத அமைப்பு உண்டாக்கியிருக்கிறார் பகவான். இந்த கிரகநாதர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த மாதம் குரு அதிசாரத்து செல்லப் போகிறார், கும்பத்திற்கு பேருவார். மேலும் இந்த மாதத்தில் சூரியனோட அன்றைய நாளில் பங்குனி 1ஆம் தேதி அன்றைய நாளில் சந்திரன் உத்தரட்டாயில் தேர்ந்திருப்பார். சுக்கிரன் சூரியனோடு செல்வார். ஆக அமைப்பில் சுக்கிரன் சூரியன் சந்திரன், அங்கே சுக்கிரனுடைய பலமும் ஜாஸ்தி, அதே மாதிரி சூரியனுக்கும் பலம் உண்டு, சந்திரனுக்கு வேண்டிய பலம் அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் சந்திரன் உச்ச வீட்டுக்கு செல்வதனால சந்திரன் பலம் ஒரு நாள் தான் இருப்பார். அதனால் சந்திரனை பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருந்தாலும் யோகங்களுக்கு ஒரு நாள் இருந்தால் கூட யோகங்கள் செய்யக்கூடிய காலம் இல்லையா? அதனால் நல்ல விஷயத்தில் நான் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் வேண்டியது வேண்டது நமக்கு கிடையாது. எல்லா கிரகங்களும் அனுகூலம் தான், எல்லா கிரகங்களும் யோக கிரகங்கள் தான். பாதிப்பு கிரகங்களால் வரலை. பாதிப்பு வரும்போது சமூகத்துக்கு மொத்தமாக பாதிப்பு வரும்போது நமக்கும் பாதிக்கிறது, அவ்வளோதான். இது ஏன் அப்படின்னா பிரபஞ்சம்ன்றது தமிழ்நாடு மட்டுமல்ல, பாரத பூமி மட்டுமல்ல. பாரத பூமியில் எத்தனை பிரதேசங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த குரு பயிற்சி, குருவுடைய அதிசார பயிற்சி வரும்போது மட்டும்தான் சில விஷயங்களை பாதிப்புகள் ஏற்படும். சில வடக்கு இருக்கிற பகுதி, மேற்கே வடக்கு இருக்கிற பகுதிகளெலாம் கொஞ்சம் ஜோல்ட்டிங் ஆகும். அதே மாதிரி மழைகள் வெள்ளங்கள் பெருக்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத ஒரு மழை வெள்ளம்லாம் வரக்கூடிய காற்றுகள்லாம் வரக்கூடும், அவ்வளோதான். பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்பட போவதில்லை. இருந்தாலும் பாதிப்பு தான். அது வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கும்போது சமுதாயத்திலே எல்லாருக்கும் ஜீவனங்கள் அமையும், தொழிற்சாலைகள், முடங்கிய தொழிற்சாலைகள் நன்கு இயங்க ஆரம்பிக்கும், சாதகமான முறையில் வளங்கள் பெருகும், இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு நமக்கு வேண்டி செய்யக்கூடிய அத்தனை வளர்ச்சிக்கு உண்டான பாதைகளை அமைத்திருப்பார். பஞ்சபூதங்களில் சேஷ்டைகள் அடங்கி இருக்கும். அதே சமயத்தில் இறை வழிபாடு அதிகம் இருக்கும். சனாதன தர்மத்தில் அதிகம் ஈடுபடுவார். சுகமான வாழ்க்கை வேணுமானா உழைப்பு முக்கியம். அந்த உழைப்பு கொடுக்கிற சனீஸ்வரருடைய தயவு அதிகமாக இருக்கும். அதை பின்பற்றி குருவினுடைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடியது, பொருள்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விருத்திக்கு நிறைய வரும், ஏராளமாக வரும். வருமானம் போராது என்ற குறையே இல்லாதபடி வருமானம் நிறைய இருக்கும். செலவினங்களும் அதிகம் கூடும். இருந்தாலும் அந்த முதலீடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி ஏற்பதற்கு உண்டான பாதைகளை அமைத்துவிடும். இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக கிரகங்கள் இயங்கும்போது அதனுடைய வேகத்தினுடைய நிலைப்பாட்டில் நம்ம இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் மெத்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் உழைப்பு கூடும். அந்த உழைப்பு கூடக்கூடிய சமயத்தில் அது ஆதாயங்கள்லாம் நமக்கு இருக்கணும் இல்லையா? நிறைய இருக்கும். கடன் உபாதை முதல்ல இருக்காது. ரொட்டேஷனில் பணம் வந்துகிட்டே இருக்கும். அதை தான் வீட்டில் நல்லது பொல்லாது இது வந்தால் நல்லது எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும், சுபிட்சங்கள் இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எதிர்பார்த்து காலத்தை கடத்த வேண்டாம். இனிமேல் அதாவது உரிய காலத்தில் நடக்கும். குழந்தைகளெல்லாம் நல்ல அறிவோடு சிந்தனையோடு செயலாற்றுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் கழிகூடும். இவ்வளவும் இருக்கும்போது கலைகள் விருத்தியாகும். எவ்வளோ சந்தோஷமான ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்திலே இதெல்லாம் வருதுன்னா அப்போ இந்த கிரகங்களுடைய செயல்பாடை நீங்களே பார்த்துக்கலாம். அதனால் இந்த மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சனியினுடைய முக்கியமான வீடாக இருக்கக்கூடிய மகர ராசினியர்களே, ஒரு தெம்பு கிடைக்குது உங்கள்கிட்ட பேசும்போது. ஏன்னா உழைப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதுகாரம் இல்லை. இன்னுமே உழைப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். அந்த அமைப்பு குரு உட்கார்ந்துருக்கார், சனியும் குருவும் உட்கார்ந்துருக்காரு. போன மாதம் தை மாதத்துலேருந்து நடக்குது. இந்த மாத பலன்கள் பார்க்கும்போது சார்வரி பங்குனி மாதம் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம், ஜென்மத்துக்குள்ள அந்த ராசி மகர ராசி, அடுத்து 2ஆம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல குருவானவர் போய் அமர்வார்.
அதிசாரத்தில் போகிறார். எப்படி இருக்குது பாருங்கள். விரையாதிபதி 2ஆம் வீட்டில் வந்து உட்காந்துட்டார். அதுவே போதும் இல்லையா? ஆக மட்டும் இது வரைக்கும் விரயங்களாக இருந்ததெல்லாம் உங்களுக்கு வரவுகளாகிடும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஏதோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி சிறு குறு தொழில்கள்லாம் விற்றுட்டு ஏதோ வந்தது போதும் அப்படின்னு மார்க் நினச்சோன்னா அது பல்மடங்கு பெருகி மேலும் மேலும் டிமாண்டு வந்துடும் உங்களுக்கு. சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் சிறு குறு தொழில்கள்லாம் பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடும். நிறைய சம்பாதிக்கலான்மே. அதுக்குண்டான மார்க்கெட்டிங் நல்ல அமைப்பு கொடுத்துருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை நல்லா அமைஞ்சிருக்கு. தனம் பணம் நிறைய சர்வசாதாரண புரள ஆரம்பிக்கும். முதலீடு விருத்தி ஆகும் என்பதையும் சொல்லிக்கிறேன் இப்போது. அதனால் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்காருன்னா 3ஆம் வீடு முதல் போட்ட அமைப்புக்கு 12ஆம் வீடு அதிகாரிகள் குருவே 3ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. முயற்சி ஸ்தானத்துக்கு நமக்கு உங்களுக்கு உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. அதுக்கு முதல் போடனா இன்னும் குருவே உட்கார்ந்தான் கொடுக்க முடியும். குருவே உட்கார்ந்தா பண்ண முடியும். அதனால் வேறு வழி இல்லை. அவரே வந்து கொடுத்து உங்களுக்கு முதலையும் போட்டு எல்லாம் பண்ணுறார். ஆக மொத்தம் விருத்திக்கு வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கு. எல்லா விதத்துலேயும் ஆதாயத்தை கொடுக்க காலமாக இருக்குது. 4ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீடு சொல்லக்கூடிய மேஷம் மகரத்துக்கு, 3ஆம் வீடு சொல்லக்கூடிய மீனத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த குரு இந்த தற்பொழுது சூரியனும் அன்றைய நாள் சந்திரனும் இருப்பார். அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் அங்கே போய் சேர்ந்திருப்பார். புதனும் இருப்பார். அவங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு 3ஆம் வீடு சொல்ல மீனத்தில் இத்தனை பேர் இருப்பாங்க. ராசிக்கு 2ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் குரு இருக்கார். குரு 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2ஆம் வீட்டுக்கு அதிபதியே குரு தான். பொதுவாக செல்வம் குடும்பம்னா ஒரு அமைப்புன்னா குரு தான் கொடுக்க முடியும். குடும்பத்தில் பாக்கியம் எல்லாமே குருவை மெயின் ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக வச்சு தான் குரு பயிற்சி குரு பெயர்ந்துட்டாரான்னு கேட்குறாங்க. குருன்னா சர்வ சௌபாக்கியம் மங்களம் கொடுக்கக்கூடிய அவர் தான். அவருக்கு தான் பூர்வ புண்ணியத்துக்கு அவர் தான் அதிகாரி. பொதுவாக அப்பேற்பட்டவர் உங்களுக்கு 2ஆம் வீடு சொல்லக்கூடிய கும்பத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுக்கு எப்படி ஏற்றமாக இருக்குன்னு சொல்ல வேண்டாம். 3ஆம் வீட்டில் முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். கேவலம் சூரியனுக்கெல்லாம் அட்டமாவதியெல்லாம் கிடையாது. முன்னாடி சொல்லியிருக்கேன். சூரியன் கிரகம், சந்திரன் கிரகம், அவர்களெல்லாம் நமக்கு மூலம் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் எல்லா விதத்துலையுமே முதலாளியே வந்து உங்களுக்கு வந்து உங்களை முதலாளி ஆக்கிட்டு போடுவார். முதலாளி வந்து உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்து உங்களையும் எங்கள் அங்கத்தினராக்கி அவர் நிலைக்கு கொண்டு சேர்த்துருவார். உழைப்பாளி அத்தனை பேருமே இனிமேல் அவனும் ஒரு பங்கு போட்டு அவரோடு சேர்ந்து புதுசு ஜாயின் வெஞ்சர் மாதிரி ஆரம்பித்து பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய காலம் இது. உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. அது குறிப்பாக வந்து இந்த ஆரம்ப பள்ளிக்கூட வாத்திய டீச்சர்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பாவம் எப்படியுமே இருந்தது கஷ்டப்பட்டுருந்தானுங்க. அவங்களெல்லாம் இனிமேல் நல்ல நிலைக்கு வருவாங்க. அதனால் சாதாரண எளிமையாக இருக்கக்கூடிய நிலையில் போதுன்ற நிலையில் நம்ம கொடுத்துட்டு இனிமேல் தன்னிறைவு அடையிறதுக்காக நம்மளும் வாழ்க்கையில் உயரத்துக்கு நம்ம வசதி இது வரைக்கும் இப்படியோ போயிட்டோமேன்னு கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துலேயும் நீ உயர்த்திய அளவுக்கு இருக்குது. பக்கபலமாக எல்லா கிரகங்களும் அமைப்பு நன்னா இருக்குது கோச்சாரத்தில். அதே மாதிரி சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீடு செவ்வாயான சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்க ரிஷபத்தில் இருக்கார். அங்கே இருக்கும்போது இந்த குருவனுடைய பாறை கிடைக்கிறது. அதே சமயத்தில் இது இந்த குருவான மெதுவாக பேருந்து கும்பத்துக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு இந்த புதனும் சுக்கரனும் மேஷத்துக்கு போயிடுறாரு. பாம்புக்கிட்ட இருந்த ராகுவோட இருந்த செவ்வாய் மெதுவாக மிதனத்துக்கு போயிடுறாரு. இந்த செவ்வாயும் புதனும் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பான். இப்படி மாதம் முழுவதுக்குமே கிரக மாற்றங்கள் இருந்து செயல்பாடுக்குள்ள உகந்தவங்களாக உங்களை ஆக்கி செயல்படுத்தி உங்களையும் முதலாளி ஆக்கி உங்கள் குடும்பத்திலையும் திறமையை சந்தோஷத்தை கொடுத்து எல்லா விதமான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு கிரகநாதர்களே முன் வந்து உங்களுடன் செயல்படுறார்கள் தான் சொல்லலாம் மாதிரி அமைப்பு உண்டாயிருக்கு. அதனால் நோய் நொடி உழைப்பவர்களுக்கெல்லாம் வருதுன்றது ரொம்ப ஆகாது, அரிது. அதனால் எந்த வியாதியும் மனோவியாதி மற்றும் அதுவும் இப்போ இனிமேல் இருக்காது. மனசில் ஒரு வேவரிங் இருக்கும். வீடு வாசல் வசதி என்னமோ இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோமே, நமக்கு பெரிய மக்கள் சமுதாயத்தில் பெரிய லெவலில் போய் நம்மளும் அவங்களோட நம்மளும் ஒரு ஒன்றாமங்க தம்மங்கராக இருக்கணுமே. அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஜீவனாதிகளுக்கு ஒரு குறைச்சல் இல்லை.
பணம் வரத்துக்கு குறைச்சல் இல்லை, கடன் உபாதைகள் இருக்காது, குடும்பத்தில் குழந்தைகள் நலம் நன்னாவே இருக்கும், ஆரோக்கியம் கூடும், உழைப்புக்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய அனைப்பெருமே நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நம்பர் 1 ஆக்கிடுவான் தாட்டி அதுக்குண்டான வளர்ச்சி பாதை சரியாக அமைச்சிட்டான். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் சுற்றுச்சூழல் நன்னா இருக்கும். அப்புறம் குடும்பத்தில் காலதாமதம் இதுக்கு திருமணங்கள்லாம் காலதாமதம் இனிமேல் ஆகாது. அதே மாதிரி குழந்தைகள்லாம் எப்படி வளரலாம், நல்லாயிருக்கும். திருமணமான குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இது முதல் கேள்வி. திருமணமான குழந்தை பாக்கியம், திருமணம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. நம்ம தாத்தா பாட்டிலாம் பிறக்கலையா, இந்த நம்மளும் அந்த மாதிரி தானே பிறந்திருக்கோம். நிச்சயம் எல்லா குழந்தைகளுக்கு உண்டு. அந்த எந்த பாதிப்பும் இல்லை. நல்ல வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல வளமான காலத்தை முன்னேறின்றிருக்கே சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.